எப்ப அருணா அன்னைகிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுப்பா. எங்க நான் சொல்றதை கேக்குறாரு. இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா எனக்கு தெரியல. குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி சொல்லு. சீரியஸா சொல்றேன் மாம். நான் சீரியஸ் வர தயாரா இல்லப்பா. அண்ணே எனக்கு தெரியுதானே? இவர் தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா, இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப். ஏய் நான்சென்ஸ், அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டுட்டு நிக்கிறியே, நீ யாருன்னு சொல்றா? அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருண்ணே. அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோண்ணே. பாத்தியா, பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டா, பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அத நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி, அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்குது பாரு. அண்ணா அவரை சொல்லி என்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. அண்ணே எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பார்த்து உங்களுக்கு எழுதி வைக்கிறேனே. உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே. ஏய் கிளிண்டா, அண்ணே என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ். என்ன முக்குற? டீமில் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா? உரமுடி தலையா? அண்ணே எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே. 100 ஆண்டா? சரி 99 சொல்லுங்க. ஏண்டா அவன் இன்னும் பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான். சரி விழுங்க, 100 ஆண்டு வாழுங்க. அண்ணே வாங்க, நீங்க முன்னாடி வாங்க. டேய் அவனை கூப்பிடுற? அவரும் வயசுல மூத்தவரா தான். டேய் வேணாண்டா. இல்லண்ணே பரவாயில்லண்ணே. டேய் அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. பரவாயில்லண்ணே. டேய் வீண் படிக்க ஆளாகாத. அட போங்க. எதிரிங்க எதிரிங்க. இந்தாமா ஏன் மொய் பணம் எவ்வளவு? 1 ரூபா. உன் பூம் போட்டு நிலைச்சு நிக்கணுமா? இந்த 1 ரூபாய்க்கு அவனுக்கு பூவும் போட்டு நினைக்குமா? சரி மரியாதை கொடுத்து போது எழுந்திரு. சொன்னா கேளுப்பா, எழுந்திரு. எழுந்திருப்பா, எழுந்திரு. இந்தப்பா இந்தம்மா உன் புருஷனை எழுப்பி விடு. மாமா மாமா எழுந்திருங்க மாமா. மாமா ஐயோ மாமா என்னை விட்டு போயிட்டீங்களே மாமா. என்னது போயிட்டானா? ஐயோ ஐயோ மாமா ஐயோ. ஆசீர்வாதம் வாங்கினவன் டாப்ல போயிட்டான், ஆசீர்வாதம் கொடுத்தவன் சைடுல போயிட்டான். நம்ம 2 பேரும் ஒயிட்ல போயிடலாம் வா. மாப்பிள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே, இந்த உலமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பியே. இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தா தெரியுமா? அமைதி அமைதி. கணக்கு பிள்ளை, மக்களுக்கு எல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வாய்யா. கணக்கு பிள்ளை, இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு 2 பொண்டாட்டியாம் ஐயா. இவனல்ல ஒரு சரியான ஆண்மகன். 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க. ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவையா ஐயா? கேஷியர். 2 பொண்டாட்டி என்ன 4 பொண்டாட்டியோட வாழ டேக்கே. ராஜா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மிதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம்! என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை. ஏ டப்பாக்கரையா, அது என்னன்னு போய் பாருடா. இரு நானும் வர்றேன். ஏ டப்பா, என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? உள்ள உனக்கு செத்துக்கிட்டு போயிடாது போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தை நீ, யார் குழந்தை, யார் குழந்தை நீ, யார் குழந்தை? என்ன சத்தம்? ஆனா செத்து போச்சுங்கய்யா. என்னது யானை செத்து போச்சா? இத தொட்ட உடனே யானையே செத்து போச்சு. சகனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு. ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு. என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரியா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்ன தெரியும் அவரோட உனக்கு? ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டியில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கிறியா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயருமா? ஆமா. யோ, என் குலதெய்வத்து மேல ஆடையா? இத நான் வளர்க்கிறேன்யா. டேய் அப்பா நீ கிளிண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலையும் இவனை நீ கைவிட்ட கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும். புடிய கைய. அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம் இவனை கையில புடிச்சு கொடுத்தாருல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா யானை போச்சுல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? இங்க பாரு,
உன் கதையை நான் வீட்டுல தான் கேட்பேன். வா போலாம். வானவரையா பாடுறி. ஒட்டி பாடிடி பெண்ணே, தூக்கம் போடிடி கண்ணே, தேவர் காலடி மண்ணே, அப்படித்தாண்டா ராஜா. சக்கதசாண்ட உங்க கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா. என்ன விளையாடுறீங்களா நீங்க? மாப்பிள்ள என்னடா அது புல் ரவுசர் சவுண்ட்? அங்கில் ஊத்திருக்காரு. இது மாமா. மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன். என்னது? குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். என்கிட்ட போர்டு வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்பிள்ள. நீங்க சொன்ன மாதிரியே என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன். அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? அவரு பேசிட்டு இருக்கேன்ல, பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சதுல இருந்து உங்க பேரன் எல்லா கட்டப்படுத்தி விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். பாசா? எஸ். அவர் என்ன கொள்ளை கூட்ட தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கையில் ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ் பீங்க, ஓகே பாஸ் பீங்க. நான்சென்ஸ். ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐவனா அவருக்கு கொடுக்க, மிச்சத்தை மாப்பிள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க. தாத்தா, நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எப்ப வந்தீங்க தாத்தா? இப்பதான்ப்பா வந்தேன். சென்டிமெண்ட் உன்னதான் பாக்கணும்னு ஆசாசியா வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சுட்டானுங்கடா. பேராண்டி நல்லா இருக்குங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கிறையா. நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ, ஏழையோ பணக்காரியோ, என் பேரன் திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. ஆமா. இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்டுனா நீங்க ராக்கெட். அப்ப நானே நீ ஜாக்கெட். வேணாங்கிறது. என்னங்கடி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? லொகேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, வேற இடத்துல பாத்துறேன். நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ சின்ன பப்பா மாதிரி நொய் நொய்னு அழுதுகிட்டே இருக்க. விட்டேன்னு வச்சுக்க, செவலி பிஞ்சு போ. உனக்கே அசிங்கமா இல்ல? பொண்ணுங்கள்ட்ட போய் வீரத்தை காமிக்கிற. வந்துட்டான் பாரு உங்க ஆள். கரெக்டா மேட்ரு ஒரு கோட்டை நேரத்துல கன் மாதிரி உடச்சு விட்டுருவானுங்க. மாமா காதல் மண்ணா என்ன ஜாக்கி சான் மாதிரி பறந்து பறந்து அடிக்க போறியா? அப்புறம் இவர்தான் சிங்க வரைஞ்ச ஓவியராக. சட்டைய பாத்தியா? மாரியாத்தா கோயிலுக்கு தீச்சிட்டு எடுக்க போற மாதிரியே. எப்படி கண்டுபிடிச்சன்னு பாக்குறியா? அதுதான் நம்ம டேலண்ட். இப்ப பாரு, வசமா ஆப்பு வச்சுடுறேன். இவ்வளவு பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கு, பயம்லாம் வர்றானே. ஏய் தம்பி, பாடியெல்லாம் நல்லா தான் வச்சிருக்க. எங்க எக்ஸசைஸ் பண்ற? டேய், ஏண்டா உன்னை கேக்குறதுக்கு ஆள்ல நினைச்சிட்டியா? ஏய், இப்ப என்னடி பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? அடியே, இப்ப பாரு உங்க ஆளு பட்டை கிளப்புறேன். இப்ப என்னமா பண்ண? அப்பா நிறுத்து பிரதர், பிரதர் நிறுத்துங்க பிரதர். அப்பா என்னையா தலையெல்லாம் சும்மா கின்னு இருக்கு. அப்பா சாமி, என்ன ஆள விடுப்பா. ஐயோ, நீங்க இங்க இருக்கீங்களா பிரதர்? ஹலோ பிரதர், இப்ப உங்களுக்கு திருப்தியா? எப்பா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வில்லை இல்லப்பா. சும்மா சின்ன வயசுல சினிமாவில் நடிக்கணும் ஊரை விட்டே ஓடி போடுவேன். அங்க சான்ஸ் கிடைக்கலையா? வேற வழியே இல்லாம இவர்கிட்ட வீட்டுல சும்மா உடாத விட்டுக்கிட்டு இருந்தப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுலாம் இல்லங்க பிரதர். அப்புறம் எதுக்குடா உனக்கு இவ்வளவு பெரிய மீசை? கவலைப்படாதீங்க பிரதர். பாத்தீங்களா, இந்த மீசை கூட ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட். சரி சரி, எப்பா நான் ஊரை விட்டே ஓடி போயிடலப்பா. அம்மா நீங்களாச்சும் அவராச்சு ஜாலியா இருங்க. நான் வர்றேன். தாத்தா பாட்டு சொல்லிருங்கம்மா. என்ன பாவி, நீ விடவே மாட்டியா? நான் ஓடிடுறப்பா. ஏதோ ஒரு தர்மா சொல்லி அட்மிட் ஆக வேண்டியதான். உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுல இன்னும் சந்தோஷம். உங்க பேத்தி தான் என் பேரனை திருத்தறான்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கிள், கூட்டிட்டு வந்து யாரு? கிளின்டன். திருத்தா முடுவனா? நானும் சேர்ந்து திருத்தினேன். நீ எங்கடா திருத்தின? அவன் பாக்கெட்ல இருந்து திருடுன. அப்பா சாமிகளா,
உங்க விளையாட்டெல்லாம் வெளியில கொண்டு வச்சுக்கோங்கப்பா. நல்ல காரியம் நடக்கும்போது தோணணும். இந்த மாதிரி பெரிய இடத்துல சம்மதம் நடக்க போறத நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம்னா சொல்லு. இந்த பேத்திகளை கட்டிக்கிறதுக்கு என் பேரனுக்கு தான் கொடுத்து வைக்கல. கிழவா சும்மா இரு. உன் பேரனுங்களை பத்தி தான் ஊரே நாறுதே. அது இதுன்னு எதையாவது சொல்லி இதை கெடுத்துப்படாத. தட்டு மாத்திக்கிறதுல பூரண சம்மதம். ஏய் கிளா, இந்த பூர்ணம் சம்பூர்ணம் ராமாயணம் இது எல்லாம் விட்டுட்டு ஆக வேண்டிய வேலை பாரு. டேய் மண்டேல கட்டேடு. இந்தா கொண்டு போ. டேய் என்ன அவனை வித்துட்டு வர சொல்ற? டேய் தட்டை இங்க குடுறா. அங்கே தட்டை கொடுங்க. கொடுங்க. ஐயோ கையில அடிக்க கீழே போட்டு தட்டை உடைச்சிருவா. ஆதா கிட்ட கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் நல்லபடியா நடக்குது. பாத்தியாப்பா, நான் சொன்னா நம்ப மாட்டேனே. அங்க பாரு. என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. ஏன் இப்படி என்ன பாக்குறப்பெல்லாம் பயந்து பயந்து போறீங்க? பயமா? எனக்கா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருங்க, நமக்கு தான் நிச்சயம் பண்ணிட்டாங்களே. இன்னும் என்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட்டா எப்படிங்க? ஓ, பேசலாமே, நிறைய பேசலாமே. ஆனா என்ன பேசுறது? நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க. நான் உங்களை முதல்ல பார்த்தப்போ நீங்க ராவணன்னு நினைச்சேன். ஆனா என் மேல உங்களுக்கு காதல் வந்த உடனே நீங்க ஸ்ரீராமன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் என்னை விட அழகா பாடுறீங்க. நாம ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு காரணமே சங்கீதம் தான். நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்ச சங்கீதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க விளையாட்டுக்கு சொல்ற வார்த்தைகளை கூட தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. சும்மா நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். விளக்கு அணைஞ்சிர போது முதல்ல அதை பாருங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் உம்முன்னு இருக்காரு? இவரை சந்தோஷப்படுத்த என்ன பண்றது?